டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலினுடைய பெரும் படை ஒன்று நுழைவதற்கு தயாராகிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய ஆக்சியோஸ் எழுதியிருக்கின்றது. இவர்கள் எங்கே நுழைய போகின்றார்கள்? லெபனானுக்குள் நுழைய போகின்றார்கள் என்று அறிவித்திருக்கின்றது. லெபனானில் இருக்கின்ற லிட்டானா நதிக்கரையினுடைய தென்புறம் வரை முழு பிரதேசத்தையும் கைப்பற்ற இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது. இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பெயர் குறிப்பிடாத அதிகாரி ஒருவர் தெரிவிக்கின்ற பொழுது, காசாவில் எதையெல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் லெபனானிலும் செய்ய போகின்றோம் என்று கூறியதாகவும் ஆக்சியோஸ் எழுதியிருக்கின்றது. அதேவேளை இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் கூறுகின்ற பொழுது, இந்த போரானது முடிவு கட்டத்தை நெருங்கிவிட்டது என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுத்த இந்த போர் விரைவில் முடிந்துவிடும் என்றும் முடிவிற்கான கிளைமேக்ஸிற்குள் நுழைந்து விட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான் இதிலிருந்து சற்று வேறுபட்டு இஸ்ரேலிய பிரதமருடன் பேசி இருக்கின்றார். லெபனான் மீதான தரைப்படை தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்கள் என்றும் தான் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிக்க தயார் என்றும் கூறியிருக்கின்றார். தகவலை கேட்டதும் லெபனானினுடைய அரசு தாமும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும், ஆனால் மீண்டும் தாக்குதல் இல்லாத நிரந்தரமான அமைதி ஒன்றை தருவதற்கான பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். 8 லட்சம் பேர் இப்பொழுது லெபனானில் தெருக்களில் இருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற போர் என்பதனால் இஸ்ரேலுடன் நீண்டகால போர் ஒன்றுக்கு தாங்கள் தயாராவதாக தெரிவிக்கின்றார்கள். குறுங்கால போரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக விரைவாக ஓடி வெற்றியை பெறலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களினால் மரதன் ஓட முடியாது என்பது ஹிஸ்புல்லாவிற்கு தெரியும். எனவே அவர்களுடைய போர் வியூகம் ஈரானை போலவே இந்த 100 மீட்டர் ஓட்டத்தை மரதன் ஓட்டமாக மாற்றி இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நடுவழியில் களைத்து வீழச் செய்வதுதான் அவர்களுடைய போர் வியூகமாக இருக்கின்றது. இந்த இருவரில் யாருடைய வியூகம் வெல்லப் போகின்றது என்பது தெரியவில்லை. லெபனான் மீது தொடர்ந்து குண்டுகளை வீசி அவர்களை போருக்குள் இழுத்தது இஸ்ரேல். இப்பொழுது போரை முடிக்க வேண்டும் என்று கூறுவதும் இஸ்ரேலாக இருப்பதனால் இந்த போருக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை வைத்து இஸ்ரேல் இத்தகைய வேலைகளை செய்கின்றது என்றும் கருதப்படுகின்றது. இதேவேளை ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றது. ஈரானுடைய போர் சரியானது என்றும் ஈரான் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான போரை புரிவது சரி என்று கூறுகின்றது. அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் தாக்கிய காரணத்தினால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு போரை புரிந்ததாக கூறியது போல ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கிய பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் போரை நடத்துவது சரி என்று கூறிய ஹமாஸ், அதேவேளை அயல் நாடுகளான மத்திய கிழக்கு முஸ்லிம் நாடுகளின் மீது தயவு செய்து தாக்குதல்களை நடத்தாதீர்கள் என்று கூறியிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் பிராந்தியத்தில் எதிரிகளுக்கு வெற்றியாக போய்விடும் என்பதனால் அதை நிறுத்துங்கள் என்றும் ஈரானிடம் வினயமாக கேட்டிருக்கின்றது. ஆனால் ஈரானுடைய காக் தீவின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் 90 இலக்குகளில் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று கூறினாலும் ஈரானுடைய 90% ஆயில் இந்த வழியாகத்தான் ஏற்றுமதி செய்யப்படுவதனால் ஈரான் மற்ற நாடுகளினுடைய ஆயில் குதங்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கான தூண்டுதலை இவர்கள் செய்துவிட்டு அதன் பின்னர் ஆயில் மீது ஈரான் தாக்கிவிட்டது என்று சர்வதேச அபிப்பிராயத்தை ஏற்படுத்த முற்படுகின்றார்கள். ஆகவே அயல் நாடுகளின் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம், அது அமெரிக்காவிற்கு வாய்ப்பாக போய்விடும் என்பது ஹமாஸினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடில் நடைபெறும் போரை தாங்கள் மிகவும் கவலையுடன் நோக்குகின்றோம் என்றும் அமெரிக்க இஸ்ரேல் சியோனிச தாக்குதல்களுக்கு இடம்விடக் கூடாது என்பதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய கொலை அருவருக்கத்தக்க ஒரு கொலை என்றும் ஹமாஸ் கூறியிருக்கின்றது. கார்க் தீவில் அமெரிக்கா தாக்குதலை நடத்த ஈராக் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கின்ற அமெரிக்க தூதராலயத்தின் மீது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. சேத விவரங்கள் கிடைக்கவில்லை. அமெரிக்காவினுடைய தாக்குதல்களில் கோர்முஸ் நீரிணை தடுக்கப்பட்டு இருப்பதானது மேலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது. நாள் செல்ல செல்ல ஆயில் விலை உயர்வடைய போகின்றது. சர்வதேச நிபுணர் ஜாவியர் பெலஸ் கூறுகின்ற பொழுது, ஆயிலினுடைய விலை உயர்வு அமெரிக்க அதிபரை போரை நிறுத்த செய்யும். அமெரிக்க அதிபர் போரை தொடர தொடர ஆயில் விலை உயரும். அமெரிக்க அதிபரை நிறுத்துவதற்கான வல்லமை மனிதர்களை விட ஆயில் விலையில் தான்
தான் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த விலையேற்றம் வருகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினால் போரை நடத்த முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பேன் என்று கூறினாலும் அவரிடம் எந்த திட்டமும் இல்லை. இதுவரை அதற்கான நடவடிக்கை நடைபெறவில்லை. ஆனால் ஈரான் இதை தடுத்து வைத்திருப்பதும், சீனாவினுடைய கப்பல்கள் வந்து நாங்கள் சீனர்கள் என்று கூறியவுடன் அவர்களை விடுவிப்பதும், இந்தியாவினுடைய கப்பல் ஒன்றை இப்பொழுது விடுவித்திருப்பதும், மற்ற நாடுகளுக்கு அந்த சலுகை இல்லாத பொழுது மற்ற நாடுகள் கடும் சீற்றம் அடையக்கூடிய நிலையும், ஈரான் மீது அமெரிக்கா தரைப்படையை இறக்கி தாக்குகின்ற நிலையும், ஹோர்முஸ் நீரிணையை அண்டிய தரைக்குள் இறங்கி ஈரானுக்குள் தாக்குதலை நடத்துவதற்கு வருகின்ற அமெரிக்க படைகள் ஏறத்தாழ நண்டு படைகள் என்று கூறப்படுகின்றது. நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் என்று நீர் நிலம் இரண்டிற்கும் பயிற்சி எடுத்த 5000 படையினரும் அதற்கான போர்க்கப்பல்களும் உபகரணங்களுடனும் ஹோர்முஸ் நீரிணை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக பழைய திரைப்படங்களில் வருகின்ற கடல் போர் போல பெரும் போர் ஒன்றும் பெரும் தீ புலம்பங்களும் வெடித்து சிதறும் காட்சிகளையும் வரும் வாரம் சந்தித்தாலும் ஆச்சரியமில்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு விவகாரம் இருக்கின்றது. இது தரை போராகவும் கடல் போராகவும் மாறி ஆகாய குண்டு வீச்சுக்களும் அதிகரித்து பெரும் சிக்கல் ஒன்று ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. போரை ஆரம்பிக்க முன்னர் 352 பில்லியன் டாலர்களுக்கான காப்புறுதி செய்யாமல் போரை ஆரம்பித்திருக்க கூடாது. இப்பொழுது எண்ணெய் வர்த்தகம் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. உலகத்திற்கு ஒரு நாளைக்கு 1 கோடி பீப்பாய்கள் தேவை. ஆனால் 1.2 கோடி பீப்பாய்கள் இந்த 14 நாட்களில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளில் அனுப்ப வேண்டிய அளவுதான் 14 நாட்களுக்கு சென்றிருக்கின்றது. ஈரானுடைய போர் தந்திரம் பணவீக்கத்தை உயர்த்துவது, ஆயில் விலையை உயர்த்துவது, நுகர்வோருக்கு வேதனை கொடுப்பது, அதன் மூலமாக போரை நிறுத்தி 6 மாத காலத்திற்கு அமெரிக்கா போர் என்று கற்பனை பண்ண முடியாத அடியை போடுவதாக இருக்கின்றது. இதனால் ஈரானும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. முன்னர் ஈராக் போர் நடைபெற்ற பொழுது 2003இல் அமெரிக்காவினுடைய கொன்வோய் பாதுகாப்பு வழங்கியது. ஆனால் அது ஆபத்தானது, செலவு கூடியது. இப்பொழுது வழங்க முடியாத நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த போரை ஈரான் உலக பொருளாதாரத்தை பிணை வைத்து விளையாடுகின்றது. அமைதியாக இருக்கின்ற உலக நாடுகள் திடீரென எதிராக இறங்கினாலும் ஈரானுக்கு ஆபத்தொன்று காத்திருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஈரானுடைய விண்வெளி ஆய்வு சென்டர் ஒன்றை அமெரிக்கா தாக்கி அளித்திருப்பதாக கூறுகின்றது. அமெரிக்க அதிபர் நிலை தடுமாறி அமெரிக்க படைகளை இறங்கும்படி உத்தரவை போட்டு அதன் பின்னர் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகின்றது. இனி என்ன நடைபெற போகின்றது? யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அடுத்த கட்ட போரை 3வது வாரம் சந்திக்க போவதே இந்த மாலை வரையான செய்திகளாக இருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.